அழகா போய்க்கிட்டு இருக்க நம்ம லைஃப்பில் சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் சில பேரை சந்திப்போம். அவங்கள ஏன்டா லைஃப்பில் சந்தித்தோம் அப்படின்னு ரொம்ப வேதனை, துக்கம், கவலை, எரிச்சல் எல்லாமே நம்ம படுவோம். அது யாருன்னு பார்த்தீங்களா இருந்தால் ஏமாத்துறவங்க, துரோகம் செய்கிறவங்க, அதே மாதிரி வேதனைப்படுத்துகிறவங்க. இவங்கள ஏன்டா சந்திச்சோன்னு யோசிப்போம் அந்த நிமிஷம். ஆனால் காலம் கடந்த பிறகு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ன தெரியுமா? இவங்கள சந்தித்தது ரொம்ப நல்லோம். ஏன்னா நம்ம நிறைய சாதிக்கிறதுக்கு, நம்ம தைரியமாக இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணங்கிறது நமக்கு புரிய வரும். எப்படி தெரியுமா? நம்ம சில நேரம் ஏமாத்துக்காரவங்கள பார்த்துருப்போம். அவங்கள பார்த்தோட்டி நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுத்தரவங்களே இந்த ஏமாத்துக்காரவங்க தான். அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய துரோகம் பண்ணியிருப்பாங்க. அவங்களால இன்னொரு விஷயத்த நாங்கள் கற்றுக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், எதையெல்லாம் சொல்லணும், எதையெல்லாம் சொல்லக்கூடாது லைஃப்பில். அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு. அப்படி கற்றுத்தரவங்க அவங்க தான். யார் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், அவங்க உங்களுக்கு நிறைய துரோகம் செய்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் லைஃப்பில் சில நேரம் ரொம்ப வேதனை கொடுத்தவங்க இருப்பாங்க. அவங்கள கட்டாயம் நம்ம சந்தித்து இருக்கணுங்கிறது காலம் கடந்த பிறகு விளங்கும். ஏன் அப்படின்னா, அந்த வேதனைகள் தான் நமக்கு சில நேரம் நிறைய தைரியத்தை கொடுக்கும். அதே மாதிரி லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு அடிக்கடி சொல்லி தந்தவங்க அவங்க தான். அதே மாதிரி லைஃப்பில் என்ன நடந்தாலும் நம்ம நம்மளுக்காக வாழணும் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்குறவங்களும் இந்த ஏமாற்றுக்காரர்கள், துரோகம் பண்ணுறவங்க, அதே மாதிரி வேதனை தந்தவர்கள் தான் நமக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இருந்தால் அவங்கள சந்தித்தது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லோம் அப்படிங்கிறது புரிய வரும். உலகத்தில் உள்ள மனிதர்களை புரிய வைத்தவர்களும் அவங்க தான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதனால் எந்த மனிதரையும் சந்தித்து போங்க. முடியுமா இருந்தால் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணாமல் இருந்தாலே உங்களுடைய லைஃபாக இருக்கலாம், அவங்களோட லைஃபாக இருக்கலாம், சூப்பராக போய்க்கொண்டே இருக்கும். என்ன நண்பர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.